ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டே பார்த்திங்கன்னா 70 வயசுக்காரவங்களுக்கு கூட முடி நரைச்சிருந்தாலும் போட்டிங்கன்னா நல்லாவே முடி கருப்பாகும். இதை போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வளர்கிற முடியும் நல்லாவே கருப்பாகவே வளருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹேர் டே தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இந்த ஹேர் டே கேரளா லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டே ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல குட் ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. 100% நீங்கள் நம்பி இந்த கடையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கண்டிப்பாக வராதுங்க. வாங்க எப்படி சிலர் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா ஒரு 7 செம்பருத்தி இலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலை ஒரு 10 லீஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. அதையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு கடாயை எடுத்துக்கலாம். எந்த கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் காஃபி பவுட்ரு நல்லா போட்டுக்கலாம். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். ஏன்னா காஃபி பவுடர் போடும்போது மட்டும்தான் உங்களுடைய ஹேர் எந்த அளவுக்கு க்ரே ஹேர் இருக்கோ அந்தளவுக்கு நல்லா பிளாக்காக நமக்கு கவரேஜ் பண்ணி கொடுக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி இலையும் கருவேப்பிலையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட சாறு இதில் இருக்கிற அந்த செம்பருத்தி இலை கருவேப்பிலை இலை அந்த சாறு நமக்கு தேவைப்படும். நல்லா உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். செம்பருத்தியும் இலையும் உங்களுக்கு கருவேப்பிலை நல்லாவே முடியை வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேசான முடி நல்லா திக்னஸாக வளரும். எவ்வளோ முடி கொட்டிக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு இந்த முடி உங்களுக்கு கொட்டுறது நின்றுட்டு நல்ல பேபி ஹேர் நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ப்ளெயினாக ஒரு டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாயில் நம்ம கத்தா பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். நெல்லிக்காய் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடர் அவுரி இலை பவுடர் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய முடி இல்லை ஷார்ட்டாக 2 ஸ்பூன் தாராளமாக போதும். இதை நான் எடுத்தது 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச டீ டிகாஷன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சும் கூட. இப்போ நம்ம அதை வடிகட்டி தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறமா இந்த பவுடரோடு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா வடிகட்டி நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சது பாருங்கள், க்ரீன் கலர் லீஃப் தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது நல்லாவே இதைவே நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் உங்களுடைய க்ரே ஹேரில் தடவி நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல கருப்பு கலரில் இந்த டிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இரும்பு கடாய் நம்ம அதில் எடுத்து வச்ச இந்த பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காஃபி டிகேஷன் நம்ம கலக்குவோம். ஏன்னா அப்போ தான் இப்போ எப்போவுமே டக்குன்னு நீங்கள் எல்லாத்தையுமே ஊற்றி நம்ம எடுத்து வச்ச அந்த டிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சாக தான் கண்டிப்பாக ஊற்றணுங்க. மீதி இருக்கிறத நீங்கள் அப்படியே வச்சுட்டு அடுத்து நீங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் மட்டும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டா போதும். எப்படியும் உங்களுக்கு ஒரு 20 நாளைக்கு நல்லாவே கெடாதுங்க. நம்ம அவுரி இலை பவுடர் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் ஓவர் நைட் விடணும். இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் இதை மூடி போட்டு வச்சிங்கன்னா போதும். அட்லீஸ்ட் அல்லது 1 ஹவர் கூட மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா பிளாக்காக உங்களுக்கு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா மூடி போட்டு வைக்கும்போது ஒரு 1/2 hour பார்த்து திரும்பி எடுத்து பார்க்கும்போது நல்லாவே நமக்கு எந்த அளவுக்கு தலையில் நம்ம அப்ளை பண்ணணுமோ அந்த அளவுக்கு கரெக்டான பதம் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நான் 1 hour நல்லாவே விட்டுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம காஃபி பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி அவுரி இலை பவுடர் நம்ம எடுத்தனால இரும்பு கடாயும் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அயன் கண்டென்ட்டும் நமக்கு சேர்ந்தனால மட்டும்தான் இந்த கலர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
இப்போ வந்து உங்களுக்கு ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுடைய ஹேர் கண்டிப்பாக க்ளீனாக இருக்கணும். நல்லா வந்து ஃபஸ்ட் நாளே நல்லா தலையை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரையாக வச்சுக்கோங்க தலையை. ஆயில் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதை உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கேல்பில் இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சின்னதாக கூட சைடு எஃபெக்ட் வரவே வராது. அப்படியே 2 hours விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 1 hourலேயே காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் 1 hour கழித்து கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். அதுக்கடுத்து மறுநாள் வந்து நீங்கள் எப்பயும் போல் ஹெர்பல் ஷாம்பு எடுத்துகிட்டு அதில் வந்து ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா முடி பிளாக்காக இருக்கிறது உங்களுக்குவே புரியும். இந்த ஹேர் டை வந்து நிச்சயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.